வசனத்தை செய்கையாக்குங்கள். வசனத்தை செய்கையாக்குங்கள். மூன்றாவதாக வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். பிரசித்தப்படுத்துங்கள். 4 பேருக்கு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:33 வாசியுங்கள். இல்லையா? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவர்கள் எல்லார் மேலும், வசனத்தை பிரசித்திப்படுத்த எல்லார் மேலும் எப்படிப்பட்ட கிருபையா? பூரண கிருபை. அதன் அர்த்தம் என்ன? இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கும், நிச்சயமான கிருபை. ஒருவன் வாழ்வுக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அத்தனை கிருபையும் கம்ப்ளீட்டா கொடுக்கிறார். வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். யோசபாத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ராஜாவாக வந்த நாட்களிலே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் என்னாச்சா? உற்சாகம் கொண்டது. இதனால் அவர் என்ன பண்றார் தெரியுமா? இந்த வசனம் எல்லார் இடத்துக்கும் போகணும். அவர் ராஜா அல்லவா? அதனால என்ன பண்ணார்னா 7-8 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை, லேவியரை ஏற்படுத்தி 9வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா வசனத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? 10ல் நீங்க படிக்கும் போது தெரியும், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் அங்கே இருக்கிறது. 11 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக பொருட்களை, காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப யோசபாத் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம், அதாவது இந்த வசனத்தின் மேல இருக்கிற உற்சாகத்தின் மிகுதி தான் 4 பேர்ட்ட சொல்ல வைக்கும். அவங்க கிட்ட பேசினா நம்ம எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறோமோ அது சொல்ல வைக்கும். வசனத்தை உட்கொள்ளுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது விரும்பி பைபிள் படிக்கிறவங்க உண்டு, வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறவங்க